Audio Jungle. Audio Jungle. வெல்கம் பேக் டு சைல்ட் சர்வேஸ்வரன் MBBS சேனல். வெற்றிலையின் மருத்துவ குணங்களும் பயன்களும் வாங்க பார்க்கலாம். வெற்றிலைக்கு தாம்பூலம், நாகவல்லி, வேந்தன், திரையல், வெள்ளிலை போன்ற பல பெயர் உண்டு. வெற்றிலையில் கம்மாறு வெற்றிலை, கற்பூர வெற்றிலை, சாதாரண வெற்றிலை போன்ற வகை உள்ளது. வெற்றிலையில் அதன் இலையும் வேரும் மருத்துவ பலன்களை தரக்கூடியவை. கொடி வகையை சேர்ந்த இது வெப்பமான இடங்களிலும் சதுப்பு நிலங்களிலும் வளரக்கூடியது. வெற்றிலையில் கல்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின் சி அதிகம் உள்ளன. வைட்டமின்களுடன் நார்ச்சத்தும் இருப்பதால் சீதள நோய்களை நீக்கி உடல் இறுக்கம், குடல் புண்களை குணப்படுத்துகிறது. வெற்றிலையானது நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது. புற்றுநோய்களில் இருந்து உடலை பாதுகாக்கிறது. அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை தூண்டுகிறது. உடலுக்கு வெப்பம் தரும் இந்த வெற்றிலையானது தாய்ப்பால் சுரப்பியாகவும் வாய்நாற்றத்தையும் போக்குகிறது. வெற்றிலையை மெல்லுவதினால் ஈறுகளில் இருக்கின்ற வலி, இரத்த கசிவு ஆகியவற்றை நீக்கி ஆட்டம் காணும் பற்களையும் கெட்டியாக பிடிக்கும் நிலைக்கு ஈறுகளை தயார் செய்கிறது. வெற்றிலை வயிற்றில் இருக்கும் வாயுவை வெளித்தள்ளும் தன்மை கொண்டது. மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் ஆகியவற்றை பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நரம்பு மண்டலத்துக்கு பலம் கொடுப்பதால் படிக்கும் குழந்தைகளுக்கு வெற்றிலை சாறு கொடுத்து வர ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அளவோடு வெற்றிலை சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு நீங்கும். வாய் துர்நாற்றத்தை போக்கும். வெற்றிலை சாற்றுடன் தேவையான அளவு நீர் மற்றும் பால் கலந்து பருகி வந்தால் சிறுநீர் நன்றாக பிரியும். கடுகு எண்ணெயில் வெற்றிலையை போட்டு சூடுபடுத்தி ஒரு துணியில் வைத்து மார்பில் கட்டினால் மூச்சுத் திணறல் மற்றும் இருமல் கட்டப்படும். இதன் இலை சாற்றுடன் கஸ்தூரி அல்லது கோரோசனை சேர்த்து தேன் கலந்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு உண்டான சளி, இருமல் போன்றவை குணமாகும். உடலும் மனமும் உறுதியாக வேண்டும். வாழ்வோம், வாழ்ந்திடுவோம். நன்றி. மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம்.